நேற்று முடிக்கணும். எங்கள் அண்ணாச்சி நேற்று அண்ணன் கல்யாணம் தினம் வர முடியல. அதனால் கல்யாணம் நிகழ்ச்சிக்கு பண்ணுறோம் வந்திருக்காங்க. இதில் வேறு அரசியல் ஒன்று இருக்காதுன்னு நினைச்சேன். எது இருந்தால் எங்கள் அண்ணன் என் தம்பி ரெண்டு கேட்குறேன். சார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. ஒரு சபாநாயகராக நம்ம வந்து எப்படி அதை பார்க்குறோம் சார்? இந்தியாவிலே தமிழ்நாட்டில் தான் எல்லா வழிபாட்டு ஸ்தலங்களும் எப்படி அங்கே போய் வழிபாடுக்கு போகிறாங்க. பாதுகாப்பு இருக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு. இந்தியாவிலே ஒரு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடு தான் சொல்லி உலக அளவில் நடைபெற்றுக்கிட்ட சேர்த்து போட்டி இங்கே நடந்து மகாபலிபுரத்தில் தமிழ்நாட்டில் தான் பாதுகாப்பான இடம் மகாபலிபுரத்தில் தான் நடந்தது. அதே போல் போலோ விளையாட்டு தமிழ்நாட்டில் தான் நடந்தது. இந்தியாவில் 14வது இடத்துல தொழில் துறையில் இருந்த மாநிலம் 2வது இடத்துக்கு வந்திருக்கு. உலக முதலீட்டாளர்கள் எந்த மாநிலத்தில் தொழில் முதலீடு செய்யலாம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பான மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லி எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க. தெரியும், பல லட்சம் கோடி ரூபா இந்த நாட்டிலிருந்து. இதுக்கு பிறகு உங்களுக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியும். அரசியல் படுகொலை அதிகமாக நடந்தது. 2 நாளில் நடந்த குற்ற சம்பவங்களை சுட்டி காட்டி அவர் தான் அதை சொல்லியிருக்காரு. யாருக்குமே பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டில். அது நம்ம எல்லாருக்கும் பாதுகாப்பு மாற்றிக்கலாம். தனிப்பட்ட முறையில் அவங்களுக்குள்ள சில பிரச்சனைகள் இல்லை. இது நடக்கிறது உங்களுக்கு தெரியாது. அதே போல் தலைவர் வந்து அசம்பிளியில் கேட்டு சொன்னாங்க, போன வருஷம் எவ்வளோ நடந்து 10 வருஷத்துக்குள்ளே எந்த நடந்ததெல்லாம் புள்ளி வளர்த்துருவாங்க. அரசு மேலே குற்றச்சாட்டு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு சம்பவம் நடக்க நடவடிக்கை எடுக்கிறது, அடுத்த நிமிடமே நடவடிக்கை எடுத்து யாராக இருந்தாலும் அவங்க மேலே வழக்கு பதிவு செஞ்சு சரியான நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்தில் நிறுத்தினார். அதுதான் அவ்வளோதான் சார். சில கொலைகளை வந்து குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்காமல் இருக்குது சார். ஏற்கனவே அந்த நெல்லையில் ஏற்பட்ட காங்கிரஸ் சாரணர் தானே. நீங்கள் வந்து முதல்ல பாதிக்கப்பட்டவங்க ஒத்துழைப்பு வேணும். ஒரு சாதாரண விஷயம், நீங்கள் காவல்துறை எல்லாரும் எந்த சமூகங்கள்னாலும் அவங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளவு நம்மளும் என்ன செய்யணும், ஒத்துழைப்பு பண்ணணும். பல இடங்களில் ஒத்துழைப்பு குறையும் போது சில இதுகள் கொஞ்சம் லேட்டாக இன்னும் நீங்கள் உங்களை பாதுகாப்பாக வச்சுருக்காங்க, நம்ம எல்லாரும் பாதுகாப்பாக இருக்கோம். நான் அங்கேருந்து இங்கே வரேன், பாதுகாப்பாக என்னை கூட்டி வந்து சேர்த்துருக்கேன். இல்லை இதுக்கு மேலே என்ன பாதுகாப்பு வேண்டிக்கு எங்கேயும் சொல்லுங்க. தனிப்பட்ட முறையில் நடக்கிறத நம்ம சார். தமிழகத்தில் சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சிகளோட செயல்பாடு எப்படி இருக்கு? ஒரு சபாநாயகர் அவங்களுடைய பதில் இல்லை, அவங்க சட்டமன்றத்தில் உட்காந்து பேசணும். அதுதான் கள்ளக்குறிச்சி விவகாரம்னு சொன்னால் அவங்களுடைய பிரதான எதிர்க்கட்சியுடைய பதிவுகள் ஒன்றுமே இல்லை, வருத்தம் தான். நாங்கள் கூட அவங்க ஒற்றைப்பு தீர்மானம் கேட்குறாங்க. நீங்கள் 21ஆம் தேதி அசம்பிளியில் அவங்க வந்து எங்களுக்கு ஒத்திவைக்கணுங்கிறாங்க. 21 தரல, 22 தரல, 24 தரல, 25ஆம் தேதி வரைக்கும் ஒத்திவைப்பு தீர்மானம் எளிய தரல. 26ஆம் தேதி தான், 25ஆம் தேதி தான் தந்தாங்கன்னு தெரியல. 25ஆம் தேதி தான் தந்தாங்க. நம்ம என்ன செய்ய முடியும்? எதிர்க்கட்சியினர் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட வந்து விமர்சனம் தெரியாது. அசம்பிளின்னாங்க அதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. சட்டப்படி, இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி பேரவை விதிப்படி தான் சட்டமன்றம் போடும். காலையில் கேள்வி நேரம், கேள்வி நேரத்துக்கு முன்னாலே நீங்கள் வந்து வெளியே போகணுன்னு தகராறு பண்ண நம்ம இருந்துச்சு. சார், சமீப காலமாக ஆளுநர்கள், சபாநாயகர்கள் ஆகியோர் வந்து அரசியல் கடந்த காலங்களில் வந்து அரசியல் வெளியில் பேச மாட்டாங்க. ஆளுநர்களாக இருந்தாலும் சரி, சபாநாயகராக இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஆளுநர்கள், சபாநாயகர்கள் ஆகியோர் வந்து வெளியில் அரசியல் பேசக்கூடிய சூழ்நிலை வந்து நம்ம வந்து உருவாயிருக்கு. கால மாற்றங்களா இல்லை எப்படி மறைச்சு விட்டு கேட்டாலுங்க சொல்லி தானே நீங்கள் தான் மறைச்சு விட்டுருக்கீங்க. நாங்கள் கேட்கே சொல்லுதான். நாங்கள் ஒன்றும் தவறாக சொல்ல முடியாது. ஒரு சபாநாயகர் எவ்வளோ முடியுமோ அவ்வளவு சட்டமன்றத்தில் நடக்கு. நீங்கள் கேட்ட கேள்விக்கு போதுமான அளவுக்கு பதில் சொல்லிருக்கு. உங்களுக்கு பெரிய அரசியல்வாதி கேட்கணுன்னாக்கி ரகுபதி நட்டிங்களுக்கு சார். சட்டசபையில் வந்து ஒரு சபாநாயகராக அமைச்சரே பேசினாலும் ஒரு சில கருத்துக்கள் எதிராக பேசினாலும் நீங்கள் கரெக்டாக பேசுறீங்க, நடுநிலையாக இருக்கீங்கன்னு சொல்கிறாங்க. அந்த நம்பிக்கையில் இந்த கொஸ்டின் கேட்குறான். கள்ளக்குறிச்சியில் நடக்கிற பிரச்சனைக்கு ஏற்கனவே காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தோம், காவல்துறை வந்து கண்டுக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் இது வந்து ஜனநாயகத்தினுடைய 4வது நீங்கள்
நீங்கள் சரியாக இருந்தால் எல்லாமே சரியாக இருக்கும். நீங்கள் காவல்துறையில் போய் கரெக்டாக நீங்கள் கொண்டு அவங்கள்ட்ட கொடுங்க, சரியாக இருக்கும். 4வது நீங்கள் சரியாக இருந்தால் நாடே சரியாக இருக்கும். நீங்கள் சரியாக இல்லைன்னு நான் சொல்லுவேன். என்ன சரியாக இருக்கு.